friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான சிம்பிளான அவல் தோசை எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स பார்க்க போறோம். தோசை மாவு இல்ல அப்படி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவலும் பச்சரிசி மட்டும் இருந்தா போதும். மொத்தமே ஒரு 4 hours தான். ஊற வைக்க 2 மணி நேரம், அரைச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம். அதிலே நம்ம சூப்பரா சுவையான அவல் தோசை ரெடி பண்ணிடலாம். 2 டம்ளர் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இத நல்லா கழுவி நம்ம தண்ணியில ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் இந்த அரிசியை நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் வெள்ளை அவல் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். 1.5 கப் தயிர். ஃபர்ஸ்ட் 1 கப் சேர்த்தேன், இப்போ 1/2 கப். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அவல் வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இதோட நம்ம தயிரோட ஊற வச்சு எடுத்துக்கிட்ட இந்த அவளையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவளும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். ரெஸ்ட்ல இருந்தால் மாவு நமக்கு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 2 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். பொதுவாக அவல் தோசை அப்படின்றது வந்து நமக்கு இதே மாதிரி தடிமனான தோசையாக ஊற்றும் போது அதோட சாஃப்ட்னஸ் தெரியும். அதுக்காக இதுக்கு தடிமனாக ஊற்றுவாங்க. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை. ஒரு பக்கம் மட்டும் வெந்தா போதும். நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். அவல் சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். வாங்க, சுவையான அவல் தோசை ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டான சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக அவல் தோசை அப்படின்றது நல்ல மொத்தமாக தான் ஊற்றுவாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மெல்லிசாவும் நம்ம ஊற்றி சாப்பிடலாம். நம்ம விருப்பப்படுறதுக்காக தான் நான் மெல்லிசாவும் ஊற்றிருக்கேன். இவ்வளோ ஒரு பேப்பர் ரோஸ்டாகவும் நம்மளால் இந்த அவல் தோசையை ஊற்ற முடியும். சுவையான பேப்பர் ரோஸ்ட் அவல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.